பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சாலோமோன் ஞானி ஒரு முக்கியமான காரியத்தை நீதிமொழிகள் 17:5 எழுதி வைத்திருக்கிறார். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். சில நேரங்களில் நம்ம விளையாட்டாக சில காரியங்களை செய்வோம். ஆனால் அதுக்கு பின்னால் தேவன் அதன் நிமித்தம் கடுமையாய் நியாயம் தீர்ப்பார் என்பது நமக்கு சில நேரங்களில் புரியாமல் இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை சரியாய் அறிந்து கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போதுதான் நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை அமையும். ஒரு முறை ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன், அதிலும் உபவாசித்து ஜெபிக்கிறேன், அதிலும் முழுவதும் கண் விழித்து ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறது போல எதுவுமே அமையாமல் இருக்கிறதே, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று கேட்பார்கள். நான் வெளிப்படையாய் அவர்களை கவனித்த காரியத்தை அவர்களுக்கு சொன்னேன். நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் மனுஷர்களை வெளிப்படையாக பரிகசிக்கிற அந்த சுபாவம் உங்களிடத்தில் இருக்கிறதே, அது பாவம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபோது, ஒரு ஆளை கொஞ்சம் தமாசா பேசுவது பாவமா என்று கேட்டார்கள். நீங்கள் தமாசா அவங்கள பேசுகிறீர்கள், ஆனால் அவங்க உள்ளம் எந்த அளவுக்கு அதனால் வேதனை அடைகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்றால், உள்ளுக்குள்ள இருக்கிறத எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒருத்தர் இப்படி சொன்னார். தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளை மிகவும் விமரிசையாய் கொண்டாட நினைத்த ஒரு நபர் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரிகளிடத்திலே கடன் கேட்டிருக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு கடன் கொடுக்க முன்வரவே இல்லை. ஆனால் ஒரு அதிகாரி அவர் மீது பரிதாபப்பட்டு அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் குழந்தையின் பிறந்த நாளுக்கு முந்தின தினம் தனக்கு உதவி செய்யாத அத்தனை அதிகாரிகளிடத்திலும் சிரித்து சிரித்து பேசி கட்டாயப்படுத்தி தன்னுடைய பிள்ளையின் பிறந்த நாளுக்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். தனக்கு உதவி செய்த நபரை மேலோட்டமாய் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு மிகுந்த வேதனை. ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? நான் தானே உதவி செய்தேன், என்னதானே கட்டாயப்படுத்தி அழைக்க வேண்டும்? நான் வர முடியாத சூழ்நிலை என்று சொன்னதும் அவர்கள் பரவாயில்லை என்று சொன்னார்களே தவிர, இல்லை எப்படியாவது வந்து சேருங்கள் என்று சொல்லவே இல்லையே என்று சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். அந்த நாள் முழுவதும் அவர்களால் நிம்மதியாய் உறங்கவே முடியவில்லை. அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய தகப்பனிடத்தில் அந்த காரியத்தை அந்த சகோதரி சொல்லுகிறார்கள். இப்படி உதவி செய்யாத எல்லாவரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அழைத்த அந்த நபர் என்னால் முடியாது என்று சொன்னதும் அவர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நான் பங்கெடுப்பதை அவர்கள் விரும்பாதது போலதான் அவர்கள் நடந்து கொண்டார்களே, என்ன காரியம் என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னாலாம். அப்போ அதை தகப்பன் சொல்லியிருக்கிறாரு,
நீங்கள் உதவி செய்த பிறகு அவர்கள் மனநோகும்படி ஏதாவது சூழ்நிலையில் நடந்து கொண்டீர்களா என்று ஒன்று யோசிங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு நல்ல ஆடம்பரமான வஸ்திரம் உடுத்தி வந்தபோது நான் கொஞ்சம் கிண்டலாக அவர்களை பேசினேன். அப்போது அலுவலகத்தில் இருந்த எல்லாருமே சிரித்தார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த சகோதரி இப்படி நடந்து கொள்கிறதை என்னால் இப்போ புரிய முடியுது என்று சொன்னாராம். அப்போ அந்த தகப்பன் சொல்லியிருக்கிறார், யாருமே உதவி செய்யாத இடத்துல நீங்கள் உதவி செய்தீங்க. உதவி செய்ததால உங்களுக்கு அந்த நபர் உங்களை விட குறைஞ்சவர் என்கிற உணர்வு அல்லது என்னிடத்தில் உதவி பெற்றவள் என்கிற உணர்வு மேலோங்கினதினாலே நீங்கள் அவர்களை தமாசா பேசின வார்த்தைகளை கூட தனக்கு உதவி செய்துவிட்டு இப்படி பேசுகிறார்கள் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வார்த்தை அலுவலகத்தில் இருக்கிற சகல பேருக்கு முன்னாலே நீங்கள் அவர்களை கிண்டலாய் பேசின வார்த்தை அவங்க இருதயத்தை பாதித்திருக்கிறது. நீங்கள் உதவி செய்த பிறகும் கூட உங்களை அந்த வார்த்தை அவர்களை பாதித்ததுனால தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்க அவங்க விரும்பவே இல்லை என்று சொல்றாங்க. ஆனாலும் அந்த தவறை உணர்ந்து அந்த நபர் அந்த குழந்தைக்கு ஒரு பரிசு பொருளை வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த சகோதரியை சந்தித்து அலுவலகத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்காக மனவருந்துகிறேன், உன்னுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். பிரியமானவர்களை, சில நேரங்களில் நாம் பரிகாசம் பண்ணும்போது மற்றவர்களுடைய மனநிலையை உணராமல் நாம் பரிகாசம் பண்ணுகிறதுனால நமது சுபாவத்தை இன்னும் மாற்றாமல் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம பிரியமானவர்களை ஏளனம் செய்கிற போது அவரை மாத்திரமல்ல அந்த மனுஷனை உண்டாக்கின ஆண்டவரையும் நாம் பரிகசிக்கிறோம் என்று அர்த்தமாம். ரெண்டாவது, பிறர் ஏதாவது ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது, ஒரு பண தேவையின் போது, அல்லது அவர்களை 4 பேர் தவறாய் பேசும்போது, அல்லது 4 பேர் அவர்களுக்கு வீட்டுக்கு வந்து அவர்களிடத்திலே சண்டையிடும் போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்களாம். காரணம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 17-18 உன் எதிரி வீழ்ச்சியுறும் போது நீ மகிழாதே, அவர் கால் இடரும் போது களி கூறாதே. நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார். அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தருடைய வேதனையில, ஒருத்தருடைய நெருக்கடியில உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் கூட பரவாயில்லை, உதவி செய்ய வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிற ஒரு நபரை போல வார்த்தையினாலோ செய்கையினாலோ நடந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மீது தண்டனை தீர்ப்புக்கு ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாகவும் பலருக்கும் ஆறுதல் ஏற்படும் விதத்தில் நடந்து கொள்ளுகிறவர்களாகவும் நாங்கள் காணும்படி நீர் எங்களை நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.